ஹாய் வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் கோப்ரோ பைக்கர் ரிஷ்ணிகேஜா. இந்தியன் மார்க்கெட்டில் யமகாக்கு ஒரு பெரிய டஃப்பான ஒரு காம்படிஷனாக இருப்பாங்க. நான் யாரை நினச்சேன்னா ஹோண்டாவை நினச்சேன். பட் ஹோண்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த 150cc கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா டச்சே பண்ண மாட்டாங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் யமகாக்கு வந்திருக்காங்க. எஸ், நம்ம கண் முன்னால் நின்றுட்டுருக்கு பாருங்கள், KTM Duke 160. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். KTM இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது அவங்களோட 200cc டியூக் 200 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. KTM எதிர்பார்க்காததை விட பயங்கரமான சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூக் 200 கிடச்சது. அப்புறம் 390, RC 200, RC 390ன்ற மாதிரி நிறைய பைக்ஸை வந்து பார்த்திங்கன்னா KTM லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. யமகாவிலேருந்து யமகா R15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன், அதாவது வெர்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு MT15 ஒரு நேக்கட் வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் KTM Duke 200ஓட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாச்சு. ஏன்னா R15ஓட மைலேஜும் சரி, MT15ஓட மைலேஜும் சரி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா KTM-ஐ காட்டிலும் மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் KTM-ஓட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிட்டு இருந்தது இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டியூக் 200 வச்சு இந்த 150cc கேட்டகிரி, அதாவது R15 MT15 கேட்டகிரியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களால டச் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ 2025ல் யாருமே எதிர்பார்க்காத 160cc செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா KTM அவங்களோட டியூக் 160 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் ஒரு 70 to 75% வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 250யோட பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்பீடாமீட்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய டியூக் 250 மாதிரி இருக்கும். 2019ல் வந்த டியூக் 390 ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த LED ஹெட்லைட்ஸ் தான். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனான ஒரு ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும். இப்போ அதே சேம் LED ஹெட்லைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டியூக் 160 கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200லேயுமே இருக்குது. ஸோ விசிபிள் வைஸ் 390ல் எந்த அளவுக்கு பவர் இருந்துச்சோ அதே அளவுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிலேயும் இருக்கும். 43mm அப்சைட் டவுன் ஃபோர்க்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 37mm WP அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா சேம் WP மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சேம் சீட்டு, சேம் சேசி, சேம் ஸ்விங் ஆர்மு, சேம் டைல் லைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் இல்லாமல் ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூக் 200யும் டியூக் 250 வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டியூக் 250 டியூக் 390ல் இருக்க சேம் அலாய் வீல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூக் 160க்கு வந்து பார்த்திங்கன்னா KTM கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெனக்கிட்டுருக்காங்க. சேம் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்லாம் கிடையாது. நம்ம 390ல் இருக்க மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு TFT கன்சோல் எதிர்பார்த்தோம். இப்போ இருக்க டியூக் 200, 250, 390ல் இருக்க சேம் ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான் நானுமே எதிர்பார்த்தேன். பட் ஆனால் பழைய டியூக் 250ல் இருக்க LCD டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா KTM இந்த டியூக் 160க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200க்கும் டியூக் 160க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இந்த வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த 5 inch TFT கன்சோல் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஆனால் சன்லைட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் தெளிவாக இருந்தாலும் கூட அந்த வண்டியோட இன்ஃபர்மேஷன் ஒரு இது இருக்கும். அதாவது ட்ரிப்பு, ஓடோ அந்த மாதிரி விஷயம்லாம் காட்டும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அவ்வளோ தெளிவாக பார்க்க முடியல. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்பீடாமீட்டரில் கை வச்சு பார்த்தா தான் தெரியும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டல்லாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக KTM இந்த LCD டிஸ்பிளேவை மாற்றிட்டு TFT கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காம்படிஷனான MT15லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ TFT கன்சோல் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷனல் தான். பட் இருந்தாலுமே கூட அதில் இருக்க LCD மீட்டர் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இல்லை, ரீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதுவாகவும் இல்லை.
MT-15 ரிவ்யூ பண்ணும்போதே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS, பட் ஆனால் ஸ்விட்சபிள் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் இந்த டியூக் 160ல் உங்களுக்கு பேக் ABS வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ மோட உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். சீட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து டியூக் 200 காட்டிலும் கொஞ்சம் பெரிய சீட் கொடுத்துருக்கிறதா KTM வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சீட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. குஷனிங் வைஸும் நல்லாவே இருக்குது, கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப அகலமான சீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா KTMலேருந்து வர 160 சிசி இன்ஜின்ன்றதுனால எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 164 சிசி இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர், 6 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. SOHC இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 19 HP ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. 15.5 Nm டார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் பவர்ஃபுல் 160 மோட்டார் சைக்கிள்னு வந்து பார்த்தீங்கன்னா KTM வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரேட்மார்க் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ நான் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுனால தான் நேற்று MT-15 வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டி பார்த்துட்டு வந்து அந்த வண்டியை ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது முந்தின நாள் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டியூக்கோட அந்த DNA வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கிட்ட இருக்குது. ஆனால் டாப் எண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திருப்திகரமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா MT-15 வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒரு 110 120 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் டாப் எண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமப்படுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னால் டியூக் 200 இவங்க விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மிஷின். இப்போ 160ன்னும் போது டியூக் MT-15 கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லான பெர்ஃபார்மன்ஸ் தான். அதிகபட்சமாக இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 110 வரைக்கும் ஓட்டினேன். அதுக்கு மேலே என்னால் இந்த வண்டியை புஷ் பண்ண முடியல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வண்டி உங்களை வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுதான் உண்மைன்ற மாதிரி இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரீஃபிங் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளச் இருக்குன்றதையே மறந்துடுவீங்க, அந்தளவுக்கு கிளச் வந்து லைட்டராக இருக்கும். ஸோ டவுன் ஷிஃப்ட்லாம் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கூட சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சேன். கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கிளச் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் கியர் ஷிஃப்டிங் வந்து வெண்ண மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து உண்மையாலுமே டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா இல்லை அப் ஷிஃப்ட் பண்ணுறேனான்றது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. நான் KTM கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் ஷிஃப்ட் இவ்வளோ ஸ்மூத்தான ஒரு கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் சிட்டிக்குள்ளே அவ்வளோ ஃபன்னாக இருக்குங்க. வண்டி உங்கள் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அவ்வளோ எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நான் MT-15 நான் ஓட்டியிருந்தேன். MT-15 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டியில் ஏறி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வண்டி மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் சின்ன வண்டி மாதிரி இருக்காது, நீங்கள் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் சின்ன வண்டி மாதிரி இருக்காது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். அந்தளவுக்கு இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், ஹேண்டலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் சொன்னல, இதுக்கு முன்னால் சொன்னல, WP அப்சைட் டவுன் 4 கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தாளாட்டும். அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா KTM இந்த டியூக் 160க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிரேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு பெரிய டிஸ்க் இருக்க வண்டினா வந்து பார்த்திங்கன்னா அது இந்த KTM டியூக் 160 தான். ஏன்னா 390 250ல் இருக்க அதே டிஸ்க் கேலிபர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 320 mm பைப்ரேக் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா 230 mm பைப்ரேக் கேலிபர் வித் ABS-ஓட கொடுத்துருக்காங்க. சூப்பர் மோட்டோ மோடு கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த LCD டிஸ்பிளே பற்றி நான் சொன்னல, அதில் இன்னொரு செக் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா KTM வச்சுருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,85,000 ரூபாய் இந்தியன் மார்க்கெட்டில் KTM வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நார்மலாக எல்லா வண்டியிலுமே இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி விஷயத்தை இந்த டியூக் 160ல் KTM வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,90,000 ரூபாய் கிட்ட வந்துடும். அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலர் ஐடி, மெசேஜ் ஐடி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு நீங்கள் 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் KTM ஏன் அந்த விஷயத்தை வந்து இப்படி அதை ஆப்ஷனலாக கொடுத்தாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. அண்ட் இதில் மொத்தம் 3 கலர் இருக்குது. ஒன்று இந்த ஆரஞ்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ. எனக்கு பர்சனலாக இந்த ஆரஞ்சு கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால்
அந்த ஒயிட் வித் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் 3 கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னால் இந்த ஆரஞ்சு தான் நான் சொல்லுவேன். அந்த ப்ளூ வித் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. அண்ட் ஃபைனலி டியூக் 200க்கும் டியூக் 160க்கும் KTM என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அலாய்ஸ் மாற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டர் கன்சோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டில் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிரர்ஸ்லாம் சேம் தான். அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு பின்னால் இருக்க பில்லியன் ஃபுட் பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200ல் இந்த பைப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ டியூக் 160 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபுட் பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா KTM வந்து இந்த 160 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னால் இருக்க கிராப் ரயிலுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டியூக் 200க்கும் 160க்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் ஃபைனலி டியூக் 160க்கும் டியூக் 200க்கும் ரொம்ப பெரிய ப்ரைஸ் வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ எதுக்காக KTM இந்த 160 லான்ச் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். யமகாவோட அந்த MT-15 அண்ட் யமகா R15ஓட மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கணுன்றதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா 160ன்ற ஒரு மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க 160 வந்தால் 200 வந்து பார்த்திங்கன்னா KTM ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட் உள்ள KTM வரும்போது இந்த டியூக் 200 வச்சு தான் வந்ததுனால அதை அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் இதில் கொடுத்துருக்க அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 விட அட்வான்ஸாக இருக்குது. ஸோ எனக்குமே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. KTM ஒரு வேளை டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த நியூ KTM டியூக் 250 எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஃபன்னான ஒரு மிஷின். சிட்டிக்குள்ளே ஹைவேல டாப் அண்ட் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சிட்டிக்குள்ளே ரொம்ப ஒரு ஃபன் டு டிரைவ்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி இருக்கும். பிரேக்கிங் நல்லாயிருக்கு, ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு 160 சிசிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூக் 160 சொல்லலாம். ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 1,85,000 ரூபாய். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட சேர்த்து எடுத்திங்கன்னா 1,90,000 ரூபாய். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு MT-15ஓட ப்ரைஸிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் MT-15 வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சும் சரி டாப் எண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இத்தனைக்கும் மேலே அந்த வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மி. இன்னொரு விஷயம், அந்த வண்டியோட மைலேஜ் நானே செக் பண்ணியிருக்கேன், அரௌண்டு வந்து 55 to 60 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ யமகாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ஹேண்ட்லிங் எல்லாத்தையுமே இப்போ வந்திருக்க இந்த 160 டியூக் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணுமா, இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா MT-15 பின்னுக்கு தள்ளுமா, இல்லை MT-15 இதை பின்னுக்கு தள்ளுமான்றத போக தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் சொல்கிறேன். பட் இந்த வண்டியை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த வண்டி மைலேஜ் டெஸ்ட்டும் நான் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூக்கு அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ் ரிவ்யூவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டியூக் 160 எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பை.